முத்தழகு மாசமாக இருக்க மாதிரி அப்படியே வயிற்ற தள்ளி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக பின்னாடி இருந்து பூமி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு உள்ளே வராங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுறாங்க. கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் உள்ளே படுத்துக்கோங்க, நான் திண்ணையில் படுத்துக்கிறேன், 2 பேரும் எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக என்னோட சுச்சுவேஷன் தான் நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சுருக்கு. இந்த நிலைமையை நான் மாற்றுவேங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதை கேட்டுட்ருக்காங்க முத்தழகு. சரிங்க, நான் போய் அங்கே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். முத்தழகு ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. அவர் வேணான்னு சொல்கிறோம், கடைசியில் இப்படி வயிற்ற தள்ளிட்டு போய் நின்னா பின்ன எப்படி நினைப்பார், நாம் ஏன் இப்படி பண்ணோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க. முத்தழகு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசுனா ஸ்வேதா. நானே ஃபோன் போடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. ஆமாம், சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு பாப்பா வந்து பார்க்கணுன்ற எண்ணமே இல்லை அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. அதுக்கு முத்தழகு சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க, இல்லை பாப்பா மேலே உங்களுக்கு பாசமே இல்லை, டெலிவரியோடு என்னை விட்டுட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இந்த பக்கம் கூட வரல, இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் பையன் மேலே பாசமே இல்லை, பெரியமான கூப்பிடு கத்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரேன் ஸ்வேதா, நீ ஏன் ஒரு டாக்டர், நல்லா தானே பார்த்துப்ப குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க முத்தழகு. அதெல்லாம் சொல்லாதீங்க, சரி பரவாயில்ல, நார்மல் நாளில் நீங்கள் வரலனா கூட பரவாயில்லை, நாளைக்கு பாப்பாவை தூளியில் போடுறோம், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாப்பாவுக்கு போடுற அந்த திருஷ்டி மணி நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் அம்மாவே எல்லாமே பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும் முத்தழகு, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், கூப்பிடுறா நீ பெரியம்மா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட வாயில் ஃபோனை வைக்கிறாங்க. குழந்தை கத்துது, அப்படியே கேட்டுட்ருக்காங்க முத்தழகு. என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்டிப்பாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்வேதா வைக்கிறாங்க. அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, அம்மா நாளைக்கு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வா, நாளைக்கு கண்டிப்பாக முத்தழகு வருவாங்க, நம்ம சைன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நாளைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா நாளைக்கு தான், நம்ம ஏதாச்சும் ப்ளே பண்ணி கண்டிப்பாக நம்ம சைன் வாங்கணும், முத்தழகு ப்ரெக்னென்ட்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் ஒத்துக்கவே மாட்டான் அந்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, அவள் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கான், இன்னும்மா அவள் கூட வாழணும்னு நினைக்கிறேன், வேற ஒரு பொண்ணு அந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாம்மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என் மேலே இருக்க கோவத்தில் தான் அவன் முத்தழகு கூட சேர்ந்து வாழ்னான், அவன் எனக்கு ஒரு துரோகமே நினைக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து முத்தழகுக்கு லாயராக இருந்து நான் வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன் அந்த பூமிக்கு, எப்படியாச்சும் நானும் சைன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா நாளைக்கு நீ கண்டிப்பாக வா, நான் எப்படி வர முடியும், ஸ்வேதா என்னை இன்வைட் பண்ணவும் இல்லை, யாருமே கூப்பிடாம நான் எப்படி வரது, மா கூப்பிடலனாலும் பரவாயில்ல, நீ ஃபங்க்ஷன் வச்சு வா, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கணும்ல, ரொம்ப ஓவராக பண்ணாதம்மா வா, அது மட்டும் இல்லை வரும்போது குங்குமப்பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ ஓவராக பண்ணுற, நடிக்க தானே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நடிக்க செஞ்சாலும் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் தானே நான் கன்சீவாக இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன், நீ ஒன்றும் மாசமாக இல்லை நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க.